தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். ஸ்டாலினிடம் பணம் வாங்கிய விஜய் இன்னைக்கு எப்படியெல்லாம் டாபிக் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தற்குறி 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 இன்னைக்கு இப்போ எல்லாம் சொன்னால் அதுக்கு அடுத்தது வந்து ஆளுங்கட்சி இல்லை முதலமைச்சர் விமர்சிச்சுட்டாங்க, முதலமைச்சரை வந்து கொச்சையாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் பலர் இப்போ எப்படி கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போன வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது வந்து கரெக்டாக முத்து அவர்களுடைய மரணத்தை அந்த டைமில் துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்காக சீமான் அவர்கள், அதை தாண்டி வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள், கட்சியோட நிர்வாகிகள் 1-2 பேர் எல்லாரும் சேர்ந்து போய் சந்திச்சுட்டு இருந்தாங்க அவரோட அலுவலகத்தில். ஸோ இவங்க சந்தித்த டைமில் அதுக்கு அடுத்ததாக தான் கரெக்டாக வந்து போன வருஷம் சந்திச்சதுலேருந்து 2 மாதத்தில் இவங்க வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டோம்ல. இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறமா, இந்த விஷயத்தை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த விஷயத்தில் நீ சொன்ன இல்லை, சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த டைமில் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு பாருங்களேன். எந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் உங்களோட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு யூடியூப் இருக்குது. இந்த யூடியூப் இந்த தளம் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னா, அது கம்ப்ளீட்டடாக எனக்கு டேக்ஸை பிடிச்சிட்டு அவன் எல்லா வரிப்பணத்தையும் எடுத்துகிட்டு தான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவான். இது வந்து இந்த டிரான்சாக்ஷனை யாராலுமே மறைக்க முடியாது. நான் நினச்சாலும் மறைக்க முடியாது. இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த கம்பெனியில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து பேஸ்லிப் மூலமாக உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னு வைங்களேன். அந்த சம்பளத்தை உங்களோட சேலரி அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அதையும் யாராலும் மறைக்க முடியாது. பிஎஃப் எல்லாத்தையும் பிடிச்சி தான் உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. லஞ்சம் வாங்குறதுக்கு என்னையா ப்ரொசீஜரு, இல்லை வந்து பணம் வாங்குறதுக்கு என்னையா ப்ரொசீஜர். சூட் கேஸில் தூக்கி கொடுப்பா, கேமரா எல்லாம் மறைங்கப்பா, எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கல்ல, யாரும் ஃபோன் எதுவும் பாக்கெட்டில் வச்சுக்கல, இல்லை எதுவும் இல்லை. சரி மிஸ்டர் சபரீசன் மருமகனே, இல்லை தம்பி உதயநிதி அவர்களே, அந்த உள்ளே போய் பெட்டி எடுத்துகிட்டு வாங்க, 4ஆம் நம்பர் பெட்டி எடுத்துகிட்டு வாங்க, இல்லை 5ஆம் நம்பர் பெட்டி எடுத்துகிட்டு வாங்க, அதில் தான் கோல்டு இருக்குது, அதில் தான் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்களா என்ன? இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. வந்து ஒரு பணம் வாங்கிட்டாங்க, அந்த டைம் பணம் வாங்கினா இப்போ பாரு தலைவர் விஜய் அவர்களை போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு. ஸோ அப்போ பணம் வாங்கிட்டார் பார்த்தியா, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் பணம் வாங்கிட்டாரு. என்னடா விமர்சனம் இது? வந்து டாபிக் கிடைக்கல. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, சரி இனிமே 5 வருஷமும் கொண்டாட்டம் தான். ஏன் கொண்டாட்டம் தெரியுமா? விஜயோட புகைப்படத்தை வச்சா, விஜயை பற்றி பேசினா, விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இந்த விஜயை வறுவல் பண்ணுறேன், நான் வந்து அணிலை வறுவல் பண்ணுறேன்னு பேரில் பாதி ஓட்டு போயிடுச்சு. நல்லா சம்பாதிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன், நல்லா செட்டில் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் உண்மையிலே மனசார சொல்கிறேன், சீமான் அவர்களெல்லாம் நான் வந்து சட்டசபையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மக்கள் ஆசைப்பட்டாங்க. அட்லீஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த வாட்டி சீமான் அவர்களாச்சும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் கத்துனதுக்கும் 2009 கத்திட்டு இருக்காருயா, பாவையா அந்த மனுஷன், அட்லீஸ்ட் அவருக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் காரைக்குடியில் இந்த அடிக்கிறேன் இது கொலகார குடும்பம்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் அடிச்சிங்களோ அவங்க தான் இப்போ எம்எல்ஏவாக ஜெயித்து டெபாசிட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. டெபாசிட் கூட உங்களால் வாங்க முடியலையே, வந்து இருந்த ஓட்டை பாதியை கூட உங்களால் தக்க வைக்க முடியலையே, 3% கூட உங்களால் எட்ட முடியலையே அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு அனைத்துக்கும் காரணம் வேறு யாரும் கிடையாது. நான் அதை சொல்லலை, வேணாம், இந்த மாதிரி அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, இனிமேல் அந்த பேர்களை பயன்படுத்தக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமானது ஒன்றே ஒன்று, மூத்த தம்பி. அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லக்கூடாது. மரியாதையை நீ விமர்சிச்சுட்டு கடந்து போக வேண்டியதான். என்னோட நிலைப்பாடு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒன்றே ஒன்று தான். தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் நம்ம வந்து சுட்டி காட்ட தான் செய்வோம். அதையும் தாண்டி நல்லது பண்ணாங்கன்னா அதையும் நம்ம சொல்ல தான் செய்வோம். நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த ஆட்சியில் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல தான் செய்வோம். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, மது கிட்டத்தட்ட 717 மது கடைகளை மூடினது, இதுக்கான உத்தரவு விட்டது, அதை தாண்டி அந்த ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மீட்டிங் போட்டது, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்பாடாக நான் பார்க்குறேன். மக்களும் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம சொன்னோம். இந்த விஷயத்தில் கண்டென்ட் இல்லைன்னு எப்படியெல்லாம் கொண்டு வராங்க பாருங்களேன். நீ எப்படி அன்னைக்கு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு பாரு திருப்பி நீங்கள் ஐயோ சரி உனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கோ. எப்படி தெரியுமா, அன்புமணி அவர்களையும் சந்திக்கிறாங்க, வைகோ அவர்களையும் சந்திக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்கிறாங்க, இவங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க. சீமான் அவர்கள் கூட தான் சந்திக்கிறாங்க. ஏன் அப்போது சீமான் அவர்களும் இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பரிவர்த்தனை நடந்துச்சா?
எல்லாரையும் அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா ஒரு பேசிக் ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு கர்டசிக்காக, ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாரையும் போய் சந்திக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் ஆகிட்டோம். ஸோ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் சந்திக்கிறது ஒரு மாண்பு, அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஸோ இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பில் அவர் ஒரு முதலமைச்சரையா நீ நினைக்கிற மாதிரி நேற்று பார்த்த ஆக்டர் கிடையாது. நேற்று நீ பார்த்த ஏதோ நீ சொல்லிட்டு இருந்தில்ல கூத்தாடின்னு சொல்லிட்டு, அந்த கூத்தாடி கிடையாது. இன்னைக்கு நீ நீ அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணாமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான தமிழ்நாட்டு மக்கள், அதை 8.5 கோடி மக்களுக்கான முதலமைச்சர், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். இந்த சீஃப் மினிஸ்டர் போய் எல்லாரையும் சந்திக்கிறதுங்கிறது ஒரு மாண்பு, ஒரு மரியாதை. இந்த மரியாதை கூட ஒரு மண்ணும் தெரியாமல் பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. அடுத்து பிக்சர்ஸ் வேறு இங்கே இருந்து நாங்கள் பணம் கொடுக்குற மாதிரி எப்படியெல்லாம் கண்டென்ட்டுக்கு பஞ்சமாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன் நம்ம தம்பிகள். சரி, இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அறிவு அவ்வளோதான், புரியுதா? அறிவு அவ்வளோதான். நல்லா வந்து சோச்சாச்சு, பசியை போக்கியாச்சு, மறுபடியும் வண்டியை ஓட்டணும் இல்லை. அதனால் விஜய் அவரோட காலை பிடிச்சி இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது புதுசெல்லாம் கிடையாது, இது திருப்பி தொடரும். இன்னும் நம்மளுக்கும் சரி, இந்த மாதிரிப்பட்ட இவங்க நொண்டி சாக்கை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக, விமர்சனங்களை எடுத்து வைக்கிறது மூலமாக நம்மளுக்கும் பஞ்செல்லாம் கிடையாது. தம்பிகளோட வருவலும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமும் சரி, தவறான விஷயங்களும் சரி, ஒவ்வொன்றும் மக்களோட பார்வைக்கு முன்னாடி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சுட்டி காட்டப்படும் என்றும் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.